Assalamu alaikum, vanakkam, Aibovan, welcome to CGC Talk Shop. This is me, Rino Sanishan. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். பெண் பாவம் சும்மா விடாது. பெண்களுக்கு நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா, பெண்களோட லைஃப்பை வந்து சீரழிச்சிங்கன்னா, அதை நினச்சே உருகியே நீங்கள் வந்து போய் சேர்ந்துருவீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் இன்னைக்கு ஒரு தலைப்பு செய்தி வந்து வாசித்தேன். இந்த தலைப்பு செய்திக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்கா? நம்ம நாட்டில் ஒரு நூற்றாண்டு போனாலும் மறக்க முடியாத ஒரு செய்தி. ஒரு ஊரோட பேரை கேட்டாலும் நமக்கு நடுங்கும். பெண்கள் பொதுவாக நடுங்குவாங்க. புங்குடுதீவு அப்படிங்கிற ஒரு ஊரை கேட்டாலே வித்யாவை தான் நமக்கு ஞாபகம் வரும். எவ்வளோ அழகான ஒரு பிள்ளை, 18 வயது பிள்ளை, ஸ்கூலுக்கு போன பிள்ளை, என்னெல்லாம் அந்த பிள்ளைக்கு நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு ஞாபகம் வரும். இன்னைக்குமே வித்யாவோட கேஸை நம்ம புரட்டி பார்க்கும் பொழுது எந்த பெண்ணுக்கும் யாருக்குமே இந்த உலகத்தில் உள்ள யாருக்குமே எதிர்க்கு கூட இப்படி வந்து எழுந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். சரி, என்னதான் அந்த தலைப்பு செய்தி அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இன்னைக்கு காலையில் நான் படித்த நியூஸ் என்னன்னா, பூபாலசிங்கம் ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் யாழ்ப்பாணத்தில் வச்சு சிறைக்குள்ள வச்சு தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி. இந்த செய்திக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்கு. அது மறக்க முடியாத ஹிஸ்ட்ரி, ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. அதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த 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 செய்தியோட சம்பந்தப்பட்டவங்க, அந்த செய்தியை பார்த்தவங்க, அந்த செய்திகளுக்குள்ள நீங்க உலாவி தெரிஞ்சவங்க, அந்த ஊர்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் இது ஒரு சின்ன மீட்டலா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலியை வந்து நான் விடுறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா, 18 வயது மாணவி, ஸ்கூல் போய் வரும்பொழுது அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான். இவங்களோட இந்த கொலைகேஸோட சம்பந்தப்பட்ட இந்த 7 பேர்ல ஒருத்தர் தான் இந்த பூபாலசிங்கம் ஜெயக்குமார் அப்படிங்கிற 46 வயதான இந்த நபர். இதுக்கு முன்பாக 2 வருஷத்துக்கு முன்பாக பூபாலசிங்கம் தவக்குமார் செந்தில் அப்படிங்கிற 37 வயசான ஒருத்தரும் உயிரிழந்தாரு. கேஸ்லே தான், அதாவது சிறையிலே உயிரிழந்தாரு. இப்போ இந்த வித்யாவோட கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட 2 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இதோட ஹிஸ்ட்ரி நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு கொஞ்சம் மீட்டலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காணொளி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 2015ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி காலையில் கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்கூலுக்கு தன்னோட சைக்கிளில் போன வித்யா வந்து புங்குடுதீவு மகாவித்யாலயத்தில் உயர்தரத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி, நன்றாக படிக்கக்கூடிய மாணவி. காலையிலே ஏர்லியாக போகிறாங்க. போன இடத்துல 2 மணி ஆகுது, 3 மணி ஆகுது, 4 மணி ஆகுது, 6 மணி ஆகுது. புள்ள வந்து வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுடைய சகோதரனும் தாயும் போய் தேடுறாங்க. வித்யா அங்கே வந்து கிடைக்கல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு போய் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் பொண்ணு யாரோட சரி ஓடி போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இன்னொரு வாட்டி கேஸை போட்டு ஒரு மாதிரி இப்படி தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, பிள்ளைய காணல அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக தேடுறாங்க. நைட்டு ஃபுல்லாக கிடைக்கல. சரி, காலையில் வந்து தேடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து தேடுறாங்க. அந்த வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் ஒரு அளவு தூரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பாலடைஞ்ச வீடு. அந்த பாலடைஞ்ச வீட்டில் போய் பார்க்கும் பொழுது, ஏன்னா 2 நாய்களையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, வளர்த்த நாய்களையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல கொண்டு போன நாய்களில் ஒரு நாய் வந்து வித்யா தன்னோட காலுக்கு போட்ட ஷூவை வந்து கவ்விட்டு வந்திருக்கு. சடனாக பார்க்குறாங்க, என்ன வித்யாவுடைய ஷூவாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்த இடத்துல உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா வித்யா இருந்த நிலைமை வந்து இந்த உலகத்தில் எந்த பெண்ணுக்குமே நிகழ்ந்துடக்கூடாத ஒரு அந்த மாதிரியான ஒரு நிலை. சில வார்த்தைகள் நம்ம யூடியூப்ல வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் சில தூய்மையான தமிழ் வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணிட்டு போறேன். வித்யாவினுடைய 2 கால்கள் இருந்த நிலைமை, வித்யாவினுடைய கைகள் கட்டப்பட்டிருந்த நிலைமை, வித்யாவினுடைய உள்ளாடையால வந்து கால்கள் வந்து கட்டப்பட்டிருந்தது, வித்யாவினுடைய வாய்க்குள்ள வந்து ஒரு உள்ளாடை வந்து சொருகப்பட்டிருந்தது, தலையில கட்டியிருந்த ரிப்பனால கைகள் வந்து கட்டப்பட்டிருந்தது. இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. வித்யாவினுடைய உடம்பு வந்து கீறப்பட்டிருந்தது. வித்யா எப்படி துடிச்சு இறந்து போனாங்கன்னு நமக்கு தெரியாது. இது 2015ஆம் ஆண்டுல எல்லாரையும் பரபரப்பாக்கின ஒரு செய்தி. ஊர் மக்களை சேர்ந்து கொதித்து எழுந்து, பாடசாலை மாணவர்கள் இருந்து எல்லாரும் வந்து கொதித்து எழுந்து போராடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வோட சம்பந்தப்பட்டவர்களில் 7 பேர்ல ஒருத்தர் தான் இன்னைக்கு வந்து ஜெயிலில் தூக்கிட்டு இறந்து போனதாக நமக்கு செய்திகள் வந்து படிச்சுட்டு இருக்கோம். இந்த ஹிஸ்ட்ரியை வந்து நான் உங்களுக்கு வந்து நானும் கொஞ்சம் தேடி பார்த்து தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் வித்யாவினுடைய இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாங்க. வித்யாவுக்கான கேஸ் வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 898 நாட்கள் சொல்றாங்க.
இந்த கேஸில் வந்து அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கிடைக்கிது. அந்த 7 பேருக்கு வந்து மரண தண்டனை கிடைக்கிது. இதில் 9 பேர் இருக்காங்க, அதில் 2 பேர் வந்து விடுவிக்கப்பட்டு 7 பேருக்கு வந்து மரண தண்டனை கிடைக்கிது. 2017 ஆண்டு செப்டம்பர் 27 7 பேர், அந்த 7 பேரோட பேரை நான் வாசிக்கிறேன் கேளுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து சின்னராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய பூபாலசிங்கம் இந்திரகுமார், ரவி அப்படின்னு சொல்லக்கூடிய பூபாலசிங்கம் ஜெயக்குமார், செந்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய பூபாலசிங்கம் தவக்குமார், இவங்க 3 பேரும் ஒரே ஃபேமிலி. சரிங்களா, 3 பேரும் ஒரே ஃபேமிலி. அதுக்கப்புறம் சசி அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலிங்கம் சசிதரன், சந்திரான்னு சொல்லக்கூடிய தில்லைநாதன் சந்திரகாந்த், பெரிய தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவதேவன் துஷாந்தன், நிஷாந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய பழனி ரூபசிங்கம் குகநாதன், கண்ணன் கரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயதரன் கோகிலன், மகாலிங்கம் சசிகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவிஸ்குமார். இந்த சுவிஸ்குமார் அப்படிங்கிறவர் தான் இந்த பிளானோட மாஸ்டர் பிளான் பண்ண ஆளே இவர் தான். இதுல என்னன்னா இந்த சின்ன ராஜா, இந்த பூபாலசிங்கம் இந்திரகுமார், பூபாலசிங்கம் ஜெயக்குமார், பூபாலசிங்கம் தவக்குமார், இதுல தான் இந்த பூபாலசிங்கம் ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் இன்னைக்கு உயிரிழந்த செய்தியை நம்ம கேட்கிறோம். பூபாலசிங்கம் தவக்குமார் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு முன்பாக 2 வருஷத்துக்கு முன்பாக இறந்து போன ஒருத்தர். இப்போ அதில் ஒருத்தர் இருக்கார், அவரை வந்து கேஸ்ல இருந்து விடுவிச்சிட்டாங்க அன்னைக்கே. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த 3 பேரும் ஒரே ஃபேமிலி. இதில் அந்த சசி அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலிங்கம் சசிதரனும் மகாலிங்கம் சசிகுமார் சுவிஸ்குமார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் வந்து அண்ணன் தம்பிமார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதில் வந்து இந்த பெரிய தம்பின்னு சொல்லக்கூடிய சிவதேவன் துஷாந்த் என்றவர் வந்து சுவிஸ்குமாரோட மச்சான். அது அப்படி பார்க்கும்பொழுது ஒரு டீம், ஒரு சொந்தக்கார டீம் கொஞ்சம் பேர் சேர்ந்து தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஏன் இவங்க வந்து வித்யாவுக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக, அதாவது 2015 காலகட்டத்தில், நான் ரொம்ப ஷோர்ட்டாக சொல்லிட்டு போகிறேன், இவங்க ஒரு திருட்டு கேஸ் சம்பந்தமாக வித்யாவினுடைய தாய் ஏதோ அவங்களுக்கு ஆதரவாக சாட்சி சொன்ன அப்படின்றது காரணத்துக்காக வித்யா மேலே இப்படி ஒரு கோபம் வந்திருந்தால் வித்யாவை இப்படி வந்து அவங்க சீரழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நமக்கு தெரிய வருது. இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் 2017 செப்டம்பர் 27 3 அடங்கிய மேல் நீதிபதிகள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன், திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேம்சங்கர், வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி பாலேந்திரன் சசி மகேந்திரன் அப்படின்னு 3 பேர் தலைமையிலான ஒரு தீர்ப்பு வந்து இவங்க 7 பேருக்கும் வந்து மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சேர்ந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகள் வந்து கடூழிய சிறை தண்டனை வந்து வழங்கப்படுது இந்த 7 பேருக்கும். அதுக்கப்புறம் வந்து வித்யாவினுடைய குடும்பத்தினருக்கும் வந்து ஒவ்வொரு குற்றவாளிகளும் வந்து தலா 1 மில்லியன் ரூபாய் வழங்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதனை வழங்க தவறினால் வந்து 2 வருட சாதாரண சிறை தண்டனையை வந்து அவங்க எக்ஸ்ட்ரா அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இந்த 7 பேருக்கு வந்து 2017 செப்டம்பர் 27 மரண தண்டனை தீர்ப்பளிச்சு இவங்களுக்கு வந்து கொடுத்தாலும் இதுல 4 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மரண தண்டனையிலிருந்து வெளிவர அவங்க வந்து அப்பீல் பண்றாங்க, எங்களுக்கு வந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா விசாரணையில வந்து போயிட்டு இருக்கும் பொழுது கடந்த 6ஆம் தேதி தான், இந்த மே மாதம் 6ஆம் தேதி தான் ஜெயந்த ஜெயசூரிய, இவர் பிரதம நீதியரசர் உட்பட 5 பேர் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே 3 நீதிபதிகள், மேல் நீதிமன்ற நீதிபதிகள் இளஞ்செழியன் அவர்கள், பாலேந்திரன் அவர்கள், இன்னொருத்தர், அவங்க 3 பேரும் கொடுத்த அதே தண்டனையவே நிறைவேற்றி இருக்காங்க. அதாவது அதே தண்டனையை திருப்பி வழங்கியிருக்காங்க, தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்டனையை வந்து மீளவும் வந்து 6ஆம் தேதி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களால வெளியவே வர முடியாத அளவுக்கு வந்து இப்படி ஒரு தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கிற டைம்ல தான் இந்த ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஒருத்தரை வந்து சீரழிச்சிட்டு ஒருத்தரை வந்து நாசப்படுத்திட்டு அதுலேருந்து அவ்வளோ ஈஸியாக வெளியே வரத்துக்கு வந்து நம்மளுடைய மனசாட்சி விட்டு வைக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது நம்ம சும்மா வித்யாவினுடைய கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒருத்தர் ஜெயிலுக்குள்ள இறந்து போயிட்டாருன்னா இவங்க என்ன அட்டூழியம் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில விஷயங்களை நம்மளாலே பேச முடியாது. இதுக்கு முன்பாக நான் ஒருக்கா பேசியிருக்கேன் 2-3 வருஷத்துக்கு முன்பாக. இதுல என்னன்னா, இந்த பெரிய தம்பி அப்படிங்கிறவன் கிட்ட சொல்லித்தான் இந்த சுவிஸ்குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த சுவிஸ்குமார் அப்படிங்கிற அந்த ஆளு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, கொஞ்சம் அரசியல் பலம் படைத்த ஒருத்தராக இருந்திருக்காரு. எப்படியாச்சும் இந்த வித்யாவை வந்து கைக்குள்ளே போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவை வந்து ஃபாலோ பண்ணி இதுக்கு முன்பாக அவங்கள கடத்த பார்த்து அன்னைக்கு பாடசாலை போகிற வழியில் அவங்கள கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் கன்னத்தில் அரைஞ்சி நீ என்னை விரும்புவியான்னு கேட்டு கூட்டு பாலியல், அதாவது கூட்டு வன்புணர்வு, சில வார்த்தைகள் எனக்கு யூஸ் பண்ண முடியாது, கூட்டு வன்புணர்வை வந்து பண்ணி மாறி மாறி ஒரு பெண்ணை சீரழித்து
அந்த பெண்ணுடைய கண்களெல்லாம் வீங்கி கழுத்துக்களெல்லாம் காயம் நகைக்கீரல்களெல்லாம் ஏற்படுத்தப்பட்டு இது இன்னைக்கு நம்ம நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு வடுக்கள் நிறைந்த ஒரு சம்பவமாக வித்யாவினுடைய விஷயம் வந்து பார்க்கப்படுது. ஒவ்வொரு பெண்களும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப தைரியமாக இருக்கணும். எங்கேயாச்சும் தூர பயணம் போகும்பொழுது தைரியமா இருங்க, கொஞ்சம் கொஞ்சம் கடுமையாக வந்து இருந்துக்கோங்க. தெரியாத இடங்களுக்கு வந்து தனியாக பயணிக்காதீங்க. ரோட்ல ரொம்ப தூரம் ட்ராவல் பண்றேன்னு சொல்லிட்டு தெரியாத இடங்களுக்கு தெரியாத ஆட்டோல ஏறி போகாதீங்க. உங்களுடைய பாடசாலைகளுக்கு போகிற வழி வந்து ரொம்ப குறுகிய இடங்கள், ரொம்ப மரங்கள் நிறைஞ்சது, கண்டல் மரங்கள் நிறைந்த இடங்களாக இருந்தால் யாரோட சரி போங்க, தனியாக வந்து போகாதீங்க. எங்கே போனாலும் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறோம். இந்த ஏற்கனவே 2017 9 வருஷங்களுக்கு முன்பாக இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டாலும் திரும்பவும் அதே மரண தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டாலும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, இவங்களுக்கு தான் மரண தண்டனை கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்கிற கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு மேல எடுக்குது அப்படின்னாக்கா யோசிச்சு பாருங்க. 10 வருஷங்கள் அந்த அந்த பெற்றோர்களுடைய யோசனை எப்படி இருக்கும், அவங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும், அவங்களால மறக்க முடியுமா? அந்த பெற்றோர்களும் அந்த சகோதரனும் வந்து அன்னைக்கு அந்த தன்னுடைய சகோதரி இருந்த நிலையை வந்து பார்த்ததை வந்து லைஃப்ல சாகும் வரைக்கும் மறக்க முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருக்குமே வர முடியாத நிலைமை. இந்த வித்யாவினுடைய இந்த இன்சிடெண்ட்டை நம்ம வந்து எந்த செய்திகளையும் முக்கியமாக நான் ஒரு சில யூடியூப் சேனலில் பார்த்தேன்னா கேட்கும்போது அப்படியே நமக்கு கை கால்களெல்லாம் உதறுது. என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் அந்த பிள்ளையோட உயிர் வந்து பிரிஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க நீங்கள், ஒரு பாடசாலை மாணவி. ஸோ இவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு தான் நான் சொல்வேன். இதெல்லாம் சனியன் தான் நான் சொல்லுவேன். இவங்களுக்கெல்லாம் பண்ணின அந்த செஞ்ச விஷயத்துக்காக மனசு உறுத்தி இதுக்கு மேலே தெரியல. திரும்ப மரண தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. இல்லை 9 பேர் சந்தேக நபர்களாக இருந்து 2 பேரை வந்து நீதிமன்றம் வந்து அன்னைக்கு விடுவிச்சிருந்தாங்க. அதில் 1 தான் வந்து பூபாலசிங்கம், இந்திரகுமார். அந்த 3 ஃபேமிலி ஒன்னா ஒரு ஃபேமிலியில் உள்ள இன்னொருத்தரை வந்து விடுவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பழனி ரூபசிங்கம்னு சொல்லவங்களை வந்து விடுவிச்சிட்டாங்க. அது மற்ற ஆட்கள் தான் அதில் 2 பேரும் இப்போ உயிரிழந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, எப்படியான ஒரு ஒரு கூட்டு வன்முறைன்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்த மாதிரி சக பெண், அந்த பெண்ணினுடைய அன்னைக்கு அந்த கடைசி மூச்சு வந்து நிற்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்போ நான் தான் சொல்லுவேன், இந்த செய்தியெல்லாம் வரும்பொழுது பாவம் இவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க, என்னதான் இருந்தாலும் பாவம் ஆல்ரெடி 10 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காங்க, கொஞ்சமாச்சும் நமக்கு பரிதவிப்பு இருக்குமே அவனை பார்த்து அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. போய் சேரட்டும், விடுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம நாட்டில் நடக்கக்கூடாது. 2 நாட்களுக்கு முன்பாக கோவை சிறுமி நடந்ததை வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்க. இது தமிழ்நாட்டில் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஏன் ஒன்றும் வேண்டாம், இது நம்ம சுவிஸ்குமாரோட வித்யாவுடைய கேஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மாதிரி தீர்ப்பு சரி கிடைச்சிருச்சு. அனுராதபுரத்தில் 15 வயது சிறுமிக்கு நடந்தது. இன்னைக்கு அதில் ஒரு பிக்கு சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே வாய் திறக்க முடியுதில்லை அரசாங்கத்தால். ஏன்னா அவர் அட்டமஸ்தானாதிபதி, 8 விகாரைகளினுடைய பீடாதிபதி. அவர் மேலே கை வச்சா என்ன ஆகுறது? அவருக்கு முன்னாடி இந்த சிறுமியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான். சில நேரத்தில் நீதி கொஞ்சம் பின்னாடி கிடைக்கும், சில நேரத்தில் நீதி வந்து மழுங்கடிக்கப்படும், சில நேரத்தில் அதான் நான் சொன்னேன், அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வோன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரே ஒரு தலைப்பு செய்திக்கு பின்னாடி ஒருத்தர் சிறையில் வந்து தற்கொலை செஞ்சிட்டாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி எவ்வளோ பேச வேண்டிய கிடக்குன்னு பார்த்தீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.